தமிழகத்தில் இன்று அதிகமாக பேசப்பட்டு வரும் விவகாரம் என்னன்னா, நம்ம வேங்கவேல் விவகாரம். அந்த அந்த பகுதி மக்கள் ஒரு குறிப்பிட்ட பட்டியலின மக்கள் பட்டியலின வகுப்பில் உள்ள பறையர் சமுதாய மக்கள் தாங்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்து விட்டதாக புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரின் மீது விசாரணை 750 நாட்களுக்கு மேலே விசாரணை பண்ணி எந்த புகார் கொடுத்தாங்களோ அந்த மக்களே இன்னைக்கு குற்றவாளி ஆகிட்டாங்க. இந்த தமிழக காவல்துறை, திமுக அரசு 3 பேர்கள் அந்த தொட்டில் ஏறி பார்த்த அந்த 3 பேரும் இன்னைக்கு குற்றவாளி ஆக்கியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, தான் குடிக்கிற தண்ணியிலே தான் கலந்ததுக்கு மாதிரி கொண்டு வந்து இன்னைக்கு அந்த சமுதாயத்தையே ஒரு இழிவான ஒரு இதுக்கு கொண்டு வந்து இந்த திமுக அரசு விட்டுருக்கு. இந்த திமுக அரசு மற்றும் இந்த திராவிட கட்சிகளுக்கு வேலையே இதுதான். எப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கடைசியில் அந்த பிரச்சனையை பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளி ஆக்குவாங்க. இது காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, கீழ வெண்மணியில் அரைப்படி நெல் கேட்டதுக்கு அங்கே அந்த மக்களை எரிச்சு கொண்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கல. முடிவில் என்னாச்சு? அந்த குற்றவாளி பாதிக்கப்பட்ட மக்களால் தண்டிக்கப்பட்டார். அதே போல தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் கொடியங்குளம் என்ற கிராமம் தாக்கப்பட்டது. அதை கண்டித்து சென்னையில் ஒரு மாபெரும் பேரணி நடக்கு. அது நீதி கேட்டு இந்த பேரணியில் என்ன பண்ணாங்க? துப்பாக்கி சூடு நடந்துச்சு. துப்பாக்கி சூடு கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, போலீஸு வாகனத்தை எரிச்சாங்க, போலீஸை தாக்குனாங்கன்னு சொல்லி கடைசியில் எந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தாமிரபரணி படுகொலைன்னு கேள்விப்பட்டிருப்போம். மாஞ்சல மக்கள், இந்த மாஞ்சல மக்களுக்கான போராட்டம், ஊதிய உயர்வு கேட்டு போராட்டம் பண்ணுறாங்க. தங்களுக்கு அடிப்படை வசதிகள் வேணும்னு போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தின் போது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து மனு கொடுக்க போகிறேன்ட்டு போகும்போது தாமிரபரணி ஆற்றில் அடித்து கொல்லப்பட்டு 17 உயிர்கள் அன்னைக்கு இந்த திமுக அரசு காவு வாங்கிச்சு. ஆனால் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, விசாரணை கமிஷன் போட்டு அந்த விசாரணை கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, பேரணியில் போனவங்க பெண் காவலர்களின் மீது அவங்ககிட்ட சில்மிஷம் பண்ணாங்க, போலீஸார் மீது கல்லெறி எறிஞ்சாங்க, அதனால் போலீஸ் தடியடி நடத்தி 17 பேர் இறந்தார்கள், அது நீச்சல் தெரியாமல் இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டாங்க. அதே போல் பரமக்குடி துப்பாக்கி சூடு தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் நினைவுகள் நடந்த செப்டம்பர் 11 துப்பாக்கி சூடையும் அதே மாதிரி தான் கொண்டு வந்து விட்டாங்க. இப்போ இந்த வேங்கவேல் எந்த மக்கள் தங்களுக்கு நீதி வேண்டும் என்று ஒரு குற்றச்சாட்டு புகார் கொடுத்தாங்களோ இன்னைக்கு அந்த மக்களே குற்றவாளி ஆகியிருக்கு. அது 750 நாட்களுக்கு பிறகு இந்த குற்றம் சொல்றவங்களே குற்றவாளி ஆகியது தான் இந்த திமுகவின் ஒரு வேலை. இந்த திமுக இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, அதுக்கு இடையில இந்த இதை பற்றி வாசுகி பாஸ்கர் இங்கே ஒருத்தர் தன் ட்விட்டர் பக்கத்தில் எழுதியிருக்கிறார். என்னன்னா, வேங்கவயலில் எப்படி குற்றச்சாட்டு சொன்னவர்கள் என்று குற்றவாளி ஆக்கப்பட்டார்களோ அதே போல தாமிரபரணியில் கொல்லப்பட்டவர்களும் குற்றவாளியை ஆக்குனது இந்த திமுக அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். அதற்கு நம்ம அப்துல்லான்னு ஒரு எம்பி ஒருத்தர், புதுக்கோட்டைக்காரர், அவரு ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்த மாஞ்சோலை மக்களுக்காக முதலில் போராடியது தமாக சேர்ந்த பாலகிருஷ்ணன், அப்போ அவர் தான் எதிர்கட்சி தலைவர், அவர் தான் அதில் போராட்டத்தை கையில் எடுத்த மாதிரியும், அதில் இன்னொருத்தர் ஆரும், அவர் தமாகவில் இருந்தார், அவரும் சேர்ந்து தான் எடுத்தது மாதிரி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அதுக்கு பின்னால் போனது மாதிரி அந்த எம்பி அப்துல்லா எழுதியிருக்காங்க. அந்த ஆளுக்கு ஒரு வரலாறு தெரியாத ஒரு ஆள் எப்படி எம்பி ஆயிருக்காமனு தெரில. முதல்ல வரலாறு படிச்சுட்டு முதல்ல பதிவு போடு. இன்னைக்கு ஒரு எம்பிங்கிறது கேவலமாக இருக்கு. ஒரு வரலாறு தெரியாத நீ எல்லாம் என்ன எம்பி? அன்னைக்கு அந்த மாஞ்சோலை பகுதி அன்னைக்கு அம்பாசமுத்திரம் தொகுதி, அது தென்காசி தொகுதியோட சேர்ந்த எம்பி தொகுதியோட சேர்ந்த. அன்று தேர்தலுக்காக போறாரு, தேர்தல் வாக்கு கேட்க டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த மாஞ்சோலை போகும்போது அங்குள்ள மக்கள் தங்களுக்கு ஒரே சொல்லுதாங்க. சரி, தேர்தல் முடியட்டும், நான் உங்களுக்காக இது பண்றேன்ட்டு டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அன்னைக்கு போராடுதாங்க. அந்த பேரணிக்கு முன்பு எத்தனை போராட்டங்கள் தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? நீ வெளிநாட்டில் மருந்து கடத்துறத தொழில் பண்றவன், புரோக்கரை வேலை பார்க்கவன்,
இன்னைக்கு ஏதோ உனக்கு வந்து ஒரு எம்பி பதவி கொடுத்துட்டாங்க, அந்த எம்பி பதவியை தக்க வைக்கணும், இந்த அரசு திரும்ப பதவி முடிய போது அடுத்து எம்பி பதவி கிடைக்குங்கிறதுக்காக நீ பேசுற. ம்? முட்டா பாய், உனக்குலாம் என்ன ஒரு வரலாறு தெரிஞ்சுட்டு பேசு. இன்னைக்கு அந்த மக்களுக்காக இன்று வர டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாலகிருஷ்ணன் அவங்க தமாக எடுத்தாங்க, அதுக்கப்புறம் இவர் போனாருன்னு வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்க. அன்று வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த பேரணிக்கு நடத்துறதுக்கு முன்னாடி எத்தனை போராட்டங்கள் மாஞ்சோலியில இருந்து மக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு நடத்தி வந்தாங்க. நீதி கேட்டு கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. இந்த வரலாறுலாம் உனக்கு தெரியுமா? தெரியாம எதுவும் பேசாத. உன்னுடைய வேலை என்ன? மாத்திரை கடத்தத வேலை பார்க்க அதை பண்ணு. புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்க, அந்த வேலையை மட்டும் செய். வரலாறு தெரியாம பேசாத. டாக்டர் கிருஷ்ணசாமி என்பவர் ஒரு தனிப்பட்ட மனிதர் அல்ல, ஒரு சமுதாயத்தின் இன்னைக்கு தெய்வமா இருக்கக்கூடியவர். நீ டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை நீ வந்து இது பண்றதுனா ஒரு சமுதாயத்தை பேசுற மாதிரி தெரிஞ்சுக்கா. வரலாறு தெரியாம அன்று தாமரவரணியில அடிச்சு தமிழ் அந்த மக்களை வந்து கொண்டாங்களா, அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அன்னைக்கு வந்து முசிறோடியா வந்து கருணாநிதியையும் முரசொலி மாறனையும் சந்திச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த படுகொலை நடக்கு. 17 பேரை அடிச்சு கொண்டாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? அன்னைக்கு தாமரவரணியில் படுகொலை நடந்துச்சு. அந்த படுகொலைக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அனைத்து கட்சிகளும் கேட்டாங்க. அதுக்கு உன் தலைவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் அவர் சார்ந்திருக்கும் சமுதாயம் வந்து கோவப்படும் அப்படின்னு சொன்னார் உன் தலைவன். பிற்படுத்துகிற சமுதாயத்தில் அவர் வந்து ஒரு 1 இயர் அப்போ இருந்த ஒரு கலெக்டர் பேர் வந்து கனவேலு 1 இயர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்படிலாம் ஒரு பிரிவினை ஏற்படுத்தினால தான் நீ சார்ந்திருக்கிற கட்சி திமுக. வரலாறு தெரியாம பேசாத. இது வந்து நல்லதுக்கு இல்லை. அப்துல்லா, உனக்கு வரலாறு தெரியணும்னா இப்போ உங்கள் கட்சியில் சபாநாயகராக இருக்கிற அப்பாவோ அவர்கிட்ட போய் அந்த வரலாறுகளை தெரிஞ்சுக்கா. ஏன்னா அன்னைக்கு வந்து அப்பாவை வந்து அன்னைக்கு அந்த பிரச்சனை நடக்கும்போது அவர் தான் இருந்தார். ஒன்றா வரலாறு தெரியணும்னா நீ அப்பாவுகிட்ட போய் கேளு. உங்கள் கட்சி சேர்ந்தவர் தானே, நீ அவர்கிட்ட போய் என்ன நடந்தது ஏதுன்னு கேட்டுட்டு வந்து பேசு. அதை விட்டுட்டு பாலகிருஷ்ணன் மாவன்ட்ட கேட்டேன், ஆருண் பாய்கிட்ட கேட்டேன்லாம் அந்த இதை பேசாத. உன்னுடைய பொய்களை வந்து எங்கிட்ட எடுப்படாது, சரியா? வரலாறு தெரிஞ்சுட்டு பேசு. பொய் புரட்டுக்கு வந்து உங்களுக்கு சரி, உன் கட்சிக்கு சரி, உனக்கு சரி, புறக்கர் வேலை செய்கிற உனக்கு சரி, கடத்தல் தொழில் செய்கிற உனக்கு சரி. அதனால இந்த பொய் புரட்டுகளை வந்து எங்கிட்ட இது ஆகாது, புரிஞ்சுக்கலாம். கலைஞர் அவர்கள் திட்டமிட்டு தகராறு பண்ணி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேணும்னே பண்ணாங்க. அதான் உண்மையான நடந்ததே வந்து நான் சிஎம்டே நேரில் பேசுறேன். இவர் தான் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் ஜாதி வளர்த்தது. பாம்பை விட்டு பாப்பான கொல்லுன்னு ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுத்தது இவர் தான் இந்த நாட்டில். முதுகுளத்தூர் கலவரத்தை ஜாதி ஆக்குனது இவர் தான். நீங்க அதே மாதிரி இப்ப அவருடைய பதில பாருங்க. கலெக்டரையும் டிஐஜியும் மாத்தணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதுக்கு அவரு சொல்ற பதில், கலெக்டரையும் டிஐஜி மாத்தினா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கொதிப்படைந்து விடுவாங்க. அப்போ வந்து தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் அல்லது தவறு செய்கின்ற தனிநபரோ எந்த ஜாதியை சேர்ந்தவங்க கணக்குல தான் இப்போ நடவடிக்கை எடுக்க முடியுமா? இந்த வயசுல இவ்வளவு சின்ன புத்தி அவருக்கு வரலாமா? இந்த வயசுல இவ்வளவு சின்ன புத்தி அவருக்கு வரலாமா? ஜாதியை சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சின்ன புத்தி. 22 ஆண்டுகளாக மாஞ்சோலை படுகொலை நிகழ்வின் கரை திமுக மீதுதான் படிந்திருக்கிறது. அதை திமுகவும் சுமந்து கொண்டுதான் வந்திருக்கிறது. இன்று உன் மாவட்டத்தில் இருக்க அந்த மக்கள், இந்த பறையர் சமுதாய மக்கள் இன்னைக்கு வந்து அவங்க வந்து குற்றவாளி ஆக்கியிருக்க. அதுவும் ஒரு கேவலமான இது. தான் குடிக்கக்கூடிய தொட்டியில் தானே கலந்த மாதிரி நீ கொண்டு வந்து விட்டுருக்க. உங்கள் கட்சி, நீ சார்ந்திருக்க கட்சி. வரலாறு தெரியாமல் நீ முதல்ல பேசாத. இன்னைக்கு வந்து பட்டியலின மக்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் அந்த மக்களே வந்து குற்றவாளியை கொண்டு வந்து இன்னைக்கு நீ விட்டுட்டு இருக்கீங்க. அது முக்கியமாக இந்த திமுக இதே வேலையை பண்ணிட்டு இருக்கு. அதே தெரியாமல் நீ வரலாறு தெரியாமல் உன் பாட்டில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிற. வரலாறு தெரிஞ்சுட்டு பேசு. அந்த எம்பிங்க பதவிக்கு வந்து அழகு இல்லை. உன்னை போல் வரலாறு தெரியாமல் இருக்கவங்களாம் அனுப்புனா என்ன பண்ண? நீ அப்படிதான் இருக்க, நீ சார்ந்த இருக்க கட்சியும் அப்படிதான் இருக்கு. தயவு செய்து வரலாறு தெரிஞ்சுட்டு பதிவுகள் போடு. இனிமேலும் தேவையில்லாமல் நீ வரலாறு தெரியாமல் பேசினால் பின் விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். இது உனக்கு ஒரு எச்சரிக்கை. இன்னைக்கு பாருங்க, இந்த நான் சொன்னது எல்லாமே என்ன? கீழவெண்மணி தேவேந்திர வேளாளர் மக்கள் பாதிக்கப்பட்டது. தாமிரபரணியில் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டது வந்து தேவேந்திர வேளாளர்கள். சென்னை துப்பாக்கி சூடு
தேவேந்திர குலாளர்கள் குடிமகன் சம்பவத்துக்காக நடந்த சென்னை பேரணி துப்பாக்கிச்சூடில் செத்தவங்க தேவேந்திர குலாளர்கள். எல்லாம் பரமக்குடி துப்பாக்கிச்சூடு 7 பேர் தேவேந்திர குலாளர்கள். இப்போ வேங்க வயல் இப்போதைக்கு பாருங்க, இதெல்லாம் இந்த பட்டியலின மக்களை வந்து இந்த அரசு, இந்த திமுக வந்து பட்டியலின மக்களை குற்றவாளி ஆக்குவதிலே தான் குறியாக இருக்கிறது. திமுக வந்து சமூக நீதி கட்சி, சமூக நீதி கட்சிங்க. என்ன சமூக நீதி? ஒரு சமூக நீதி கிடையாது. அவனுக்கும் ஒருத்தன், இந்த திமுகவுக்குன்னு ஒருத்தன் ஒரு எஸ்சி அணி ஒன்று இருக்கு. அதான் இந்த விடுதலை சிறுத்தைன்னு வச்சுட்டு இருக்காங்க. அது விடுதலை சிறுத்தைன்னு வைக்கக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழக எஸ்சி அணின்னு வச்சுக்கணும். 750 நாள் ஆயிருக்கு. 750 நாளைக்கு அப்புறம் அவன் இந்த பறையர் சமுதாயத்தையே வந்து குற்றவாளியாக கொண்டு வந்து இந்த அரசு விட்டுருக்கு. இது காரணம் யாரு? அந்த மக்கள் தங்களுக்கு ஒரு தலைவரை நினைச்சிட்டு இருக்க அந்த திருமாவளவன் தான் இதுக்கு முக்கிய காரணம்னு நான் சொல்லுவேன். அந்த பிரச்சனை வந்தோன்னு நீ போராடி இருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? இன்னைக்கு நீ சார்ந்திருக்க சமுதாயத்தை எவ்வளவு கேவலமா குடிக்க தண்ணில மலத்தை கலந்துட்டான்னு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு காரணம் யாரு? திருமாவளவன் தான் காரணம். இதே பிரச்சனை டாக்டர் ஐயா அவர்கள்லாம் விட்டுருப்பாரா? அப்படின்னு என்ன சொன்னாங்க? இன்னைக்கு 4 எம்எல்ஏ 2 எம்பி இருக்க, நீ போராடி தான் உனக்கு பின்னால் நாங்கள் வந்திருப்போம் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா சொன்னாங்க. நீ செய்யாத தவறு என்று உன் சமுதாயம் மீது இன்னைக்கு ஒரு பெரிய பழி, கேவலமான ஒரு இது. மற்ற என்ன கூட பரவாயில்ல, ஒரு கேவலமான ஒரு பழி இன்னைக்கு வந்து இந்த சமுதாயம், பறைய சமுதாயத்துக்கு மேல சுமந்திருக்காங்க. காரணம் யாரு? திருமாவளவன் தான். கூட்டணி தர்மம் என்று சொல்லி இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லி கடைசியில உன் சமுதாயத்துக்காரங்களே நீ அழுத்தம் கொடுத்து குற்றவாளி ஆகிட்ட. வேணும், நீ ஒன்றும் பதவி வேணும், பதவி வேண்டான்னு சொல்ல, பதவி இருக்கணும். பதவிக்காக அடிமையாக இருக்கக்கூடாது. அந்த இதெல்லாம் வந்து வேற யாருக்கும் வராது. புதிய தமிழ் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு தான் அந்த கெத்து இருக்கும். தான் ஒருவரை எதிர்க்க வேண்டும் என்று நினைத்தால் அவரை எதிர்ப்பார், மதிக்க வேண்டும் என்று நினைச்சா மதிப்பார். நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. யாருக்கு மரியாதை கொடுக்குமோ அவர்களுக்கு மரியாதை கொடுப்பார் புதிய தமிழ் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள். தயவு செய்து அப்துல்லா, இது உனக்கு கடைசியில் ஒரு எச்சரிக்கை. தேவையில்லாமல் புதிய தமிழ் கட்சியும் அதன் நிறுவன தலைவரையும் நீ தேவையில்லாமல் ஆதாரம் இல்லாமல் பதிவுகள் பதிவு செய்தால் உன்னுடைய வீடு முற்றுகையிடப்படும். நீ தமிழ்நாட்டில் எங்கேயும் நடமாடாமல் அளவுக்கு நாங்கள் புதிய தமிழ் போராட்டத்தில் ஈடுபடுவோம். இது உனக்கு எச்சரிக்கை.